நாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் சேர்ந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு டூர் போயிருந்தோம். அப்ப நமக்கு ரொம்ப க்ளோஸா உள்ள ஒரு ஃப்ரெண்ட் வந்து, "வாங்க உங்க கூட பேசணும்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்க ஒரு பார்க்ல போய் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவரு அந்த ஃப்ரெண்ட் எப்படி டைப்னா, ரொம்ப நல்ல டைப்பு. எல்லாருக்கும் ரொம்ப நல்லது தான் செய்வாரு. ஆனா மத்தவங்க எல்லாரும் அவர வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. அவருக்கு அதுல வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். அவரோட உணர்வுகள வந்து அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா திரும்ப திரும்ப அவரு வந்து நல்லது தான் பண்ணுவாரு. பட் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் ரிப்பீட்டடா அவர் லைஃப்ல வந்து நடந்துகிட்டே இருக்கும். அவங்க ஆஃபீஸ்ல, சொந்தக்காரங்க மத்தியில, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நடந்த நிறைய விஷயத்த அப்படி வந்து சொல்லிட்டே இருக்காரு என்கிட்ட. நான் அவர் ஒவ்வொரு இத சொல்லும்போது நான் சொல்றேன், "டேய் நீ இந்த மாரி பண்ணியிருக்கணும். நீ இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கணும்." அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயா நான் இன்டரப்ட் பண்ணி நான் சொல்லிட்டே இருக்கேன். அவரு ஒரு நிமிஷம் அமைதியாவாப்புல, திரும்ப மறுபடியும் சொல்ல ஆரம்பிப்பாப்புல. இது இப்படி நடந்துகிட்டே இருந்திருக்கு. எங்க பின்னாடி ஒருத்தர் வந்து உட்கார்ந்திருக்காரு. நான் வந்து அத கவனிக்கல. அவர் கொஞ்சம் ஏஜ் கூட உள்ளவங்க. அவங்க வந்து, "சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒண்ணு சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "சொல்லுங்க சார்" அப்படின்னேன். அவரு, "உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியலையா?" அப்படின்னு கேட்டாரு. புரியுது. அவங்க சில விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னேன். "இல்ல, இல்ல. அவங்களுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து சொல்யூஷன் அவர் வந்து உங்ககிட்ட கேட்கல. என் லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்கு, நடந்துட்டு இருக்கு. இத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்ககிட்ட சொன்னா அவர் மனசு பாரம் இறங்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்கட்ட என்னமோ அவர் தீர்வு கேட்கிற மாரி நெனச்சுட்டு, நீங்க வந்து தீர்வு சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட ஏஜ்க்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் அவருக்கு வந்து சொல்யூஷன் தெரியாதா?" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்பதான் நான் பண்ண தப்பு வந்து எனக்கு புரிஞ்சுது. அவங்க சொல்ல வர்றது கரெக்ட் தானாங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் அமைதியா இருந்தாப்புல. அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. தென் நான் வந்து இடையில பேசவே இல்லை. அவரை நான் பேச விட்டேன். அவர் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட முகத்துல அப்படி ஒரு ஒரு அமைதி, ஏதோ ஒரு ரிலாக்ஸா அவர் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது. நம்மள நிறைய பேர் இதே தப்பை தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது நம்மகிட்ட வந்து பேசுறாங்க, மனசு விட்டு சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு உடனே தீர்வு சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஆக்சுவலா அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியும். ஆனா அவங்க வந்து அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அவங்க இழக்க விரும்பல. அதே சமயம் அவங்க ஏற்படுத்தின காயங்கள் அவங்களுக்கு வலிக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட மனம் விட்டு பேசணும், அந்த சுமையை இறக்கி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வண்டி வண்டியா நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கருத்துக்கு அந்த சமயம் மாதிரி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் வந்து உண்மை. எனக்கு இது நடந்து முடிஞ்சோடனே எனக்கு ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. கேட்பதற்கு யாரேனும் ஒருவர் இருந்துவிட்டால் கொட்டி தீர்ப்பதற்கு 1000 கதைகள் உண்டு ஒவ்வொருவரிடமும். உண்மைதானே? வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்.